அன்பார்ந்த வீரமும் விவேகமும் கொண்ட மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேச ராசிய சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்துட்டா என்ன தைரிய குணம் இருக்கும், தைரியமானவங்க, தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் மேசராசி நண்பர்கள். இவங்க எதுலையுமே ஒரு புத்துணர்ச்சியாக வாழக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள். இதுலயுமே கடுமையான உழைப்புக்கு காரகர் மேசராசிக்காரங்க. அது இல்லாம ஒருத்தரை 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ற கெப்பாசிட்டி மேசராசி என்பர்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்க எதுலையுமே பாருங்க நீதி நேர்மையாக வாழக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு தப்பு பண்ணா பிடிக்காது. இதுலயுமே நேர்மையான குணம், நேர்மையான சிந்தனை, நேர் வழியில போகக்கூடிய காரங்க நீங்க தாங்க. இந்த மேச ராசி தான் நேர்மையான குணம், நேர் வழியில போவாங்க. இதுலயுமே தன்மானத்தை நிறைய விரும்பக்கூடிய நபர்கள் இந்த மேச ராசி என்பர்கள். நிறைய தன்மானம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இவங்களை யார் எது பேசாலும் பெருசா அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க லட்சியத்தை நம்ம அடையணும், எது வந்தாலும் சரி நம்ம தைரியம் நம்ம ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும். நீங்க மேசராசியில பிறந்தா தைரியத்தை விடக்கூடாது. அதான் மேசராசிக்கு அறிகுறியே. அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆடை கொடுத்துருக்காங்க. அது பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதோடைய இறையை தேடி போய்கிட்டே இருக்கும். எங்கே விட்டாலும் சரி சொலட்டி சொலட்டி அடிக்கும். ஒருத்தட்ட பழகிட்டா அது பாசத்தை எப்படி காட்டும்? அது மாதிரிதான் மேசராசிக்காரங்க. இவங்க மாதிரி அன்பை காட்ட முடியாது. ஏன்னா காலபுருஷனுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உச்சமாகிற இடம் உங்க ராசிலங்க. அப்ப நீங்க எல்லாமே நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பொறுப்பாக பொறுமையாக எல்லாமே அனுசரிச்சு போற குணம் உங்கள்கிட்ட இருக்கும். எல்லாரும் கோவக்காரன் மேசராசியை சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட கோபமும் இருக்கும். காரணம் இல்லாம இவங்க கோவப்பட மாட்டாங்க எந்த விஷயத்திலும் சரி. இவங்களால ஜீர்ணிக்க முடியாது. இவங்களால வந்துச்சுன்னா கோவம் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோவத்தை காட்டும். ஏன்னா இரத்தக்காரகர், பூமிக்காரர் யாரு? செவ்வாயை சொல்லுவாங்க. உங்களுடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். பழனி முருகனை அதிபதியா கொண்டவங்க நீங்க தான். முருகபெருமான கடவுளாக கொண்டவங்க நீங்க தான். அப்படிப்பட்ட மேசராசி தான் உங்களுடைய ராசியா வருது. இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய உங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன வர கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். பிப்ரவரி மாசம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா? இந்த பிப்ரவரி 11க்கு அப்புறம் வாழ்க்கை மாறுமா? அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காலம் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? 11ல இருந்து பிப்ரவரி 11 வந்து உங்களுக்கு என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள் வரப்போகுது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொண்டு போறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலன் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதம் எடுங்க. பிறப்பு ஜாதம் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம உடம்புல 9 நவகிரக கோளிகள் இயங்குது. எது கர்ம வினையோ அதான் நம்முடைய கர்ம வினை. அந்த நேரம் அந்த திசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினையை அவர் தாண்டி தான் வரணும். தாண்டாம வர முடியாது. அந்த கர்ம வினையை அவர் பார்த்துட்டு தான் வருவாரு. அந்த பாதிப்பை நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள் பரிகாரம் மூலமாக, சின்ன சின்ன வழிபாடு மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதான் பரிகாரங்கிறது. ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தாலே நம்ம ஜாதக நோட்டை எடுக்கிறோம். என்னங்க எல்லா ராசிக்கும் இப்ப மேசராசியை பத்தி பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுவரையும் நான் கஷ்டப்பட்டுதான் அங்க இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னா திசா புத்தி அங்க மாற்றா அப்படியே ஆப்போசிட்டா நிற்கும். அது எடுத்து பார்க்கும்போது அவருடைய பலனை சொல்லும் போது ஆமாங்க இந்த பிரச்சனை நான் இருக்கிறேன், இந்த விஷயத்துல ஒரு ஒரு கலக்கமா இருக்குது அப்படிங்கிறார். அப்போ மெயினா ஜாதத்துல என்ன? திசா புத்தி தான் முடிவு பண்ணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். எந்த நம்ம நேரத்துல நம்ம அந்த கலியுகத்துல ஜனனமாயிருக்கோம், எதுக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம், அதை பார்த்தாலும் துல்லியமா பலன் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா பொது பலனா கொண்டு போங்க. ஒரு சில பேருக்கு நல்ல தசாபதி இருந்தாலும் நான் சொன்னக்கூடிய பலன் 100க்கு 100% கரெக்டா வரும். தசாபதி நல்ல சரியா மட்டும் இருந்துச்சு, நல்ல ஒரு பலனை மேசராசிக்கார பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு பிப்ரவரி மாதத்துல பார்ப்போம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கிறாங்க பார்ப்போம். உங்க ராசிலே பாருங்க, குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 6ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 11ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாங்க. 12ஆம் பாவத்துல பார்த்தோம்னா ராகு பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுவாரு. பிப்ரவரி மாசம் கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆயிடுவாரு. அது அப்புறமா தான் மற்ற கிரகம் எல்லாமே அதே இதுல இடத்துலதான் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் பகவான் பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆவார். மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புல தான் இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் பாவத்துல தான் இருப்பாங்க. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா
கரெக்டாக பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு வந்து உச்சமாகிறார். உங்க ராசி அதிபதி மகர ராசி பிப்ரவரி 5ல் தான் வந்து உச்சமாகாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து சேர்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு பிப்ரவரி 11க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னா நம்ம இந்த வீடியோல பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்குறோம். என்னை பொறுத்தவரை பாருங்க, நிறைய ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு தைரிய குணம், தைரிய சிந்தனை உங்களுக்குள்ள வரப்போகுது. ஏன் வரப்போகுது? உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறாருங்க. நீங்க உச்சத்துக்கு போறீங்க. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, இப்ப கொஞ்சமாச்சு இன்பத்தை பார்க்கணும். இதுதான் மேச ராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். துன்பமா பாக்குறீங்க, வாழ்க்கையில இன்பமே வராதா அப்படிங்கிற மனசுல என்ன கொண்ட அனைவருக்குமே ஒரு இன்பம் உங்கள் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. தசாபுத்தி நல்லா இருந்துட்டா இப்ப நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, கரெக்டான சிறப்பான பாதை, தரமான அடி, தைரியமான அடி. நீங்க தாங்க ராஜா. இனிமே எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கத்தை, உங்களுக்கு தைரிய குணத்தை செவ்வாய் கொடுக்க போறாருங்க. செவ்வாய் பகவான் நீங்க தாங்க தைரியத்துக்கு அதிபதி. அப்படிப்பட்ட கிரகம் உச்சமாகுது. உச்சனா என்ன? நீங்க மேல மேல இனிமே எது வந்தாலும் சரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்க மனசுக்குள்ள வரணும். அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கையிலே தோத்துக்கிட்டே தான் இருக்கணுமா, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்துட்டாப்ப ஜெயிச்சிருவீங்க. இதையுமே நீங்க எதையுமே தப்பா பார்க்காதீங்க, நல்லதா பாருங்க. நல்லதா பாருங்க. எதுவுமே பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. சரிங்களா? அப்ப இது மாதிரி நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பாருங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி. என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மிகப்பெரிய யோகத்தை பார்த்துருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா, வேலையில மாற்றம், உத்தியோகத்துல பிரச்சனை, நிறைய பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் மருத்துவ செலவுகள். செவ்வாய் பகவான் ஒரு சிலருக்கு வக்ரமா இருந்தார், புதன் பகவான் வக்ரமா இருந்தார். நிறைய பேருக்கு பாருங்க கண்டிப்பா தாய் மாமா உறவுல பிரச்சனை, சகோதர சகோதர பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, வெளிநாடு வெளியுள்ள பிரச்சனை, மாணவ மாணவிகள் படிப்பு கல்வியில மந்தமான தன்மை, தாய் தந்தை உறவுல ஏதாச்சும் பிரச்சனை, தடைகள், தாமதங்கள் எல்லாமே பார்த்தாங்க. மேச ராசி இப்ப பார்க்க மாட்டாங்க. இனிமே போகக்கூடிய பாதை என்ன பாதை? சிங்கமான, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சிங்கமான பாதையில சிறப்பான பாதையில போக போறீங்க. தசாபுத்தி நல்லா இருந்து நீங்க தாங்க இனிமே ராஜா. நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, அவ்வளவுதானே. நீங்க இருக்கிற இடம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அப்ப எவ்வளவு எதிரி வந்தாலும் அந்த இருக்கிற இடத்துல நம்ம தைரியமா சண்டை போடலாமா அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரும். துன்பம் வந்தாலும் இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, உங்களுக்கு வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை உத்தியோகம், யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் தொழில் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைய போகுது. சொந்த தொழில் பண்ணணும் மேசராசியில. யாருக்கெல்லாம் தசாபதியை மட்டும் பாத்துங்க, சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. இந்த டைம் கரெக்டான டைம் மேசராசி என்பவர்களுக்கு. பிப்ரவரி 11க்கு அப்புறம் தாங்க தொழில் நீங்க கிங்கு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாத்துக்குமே கிடைக்கணுமா? இப்ப கிடைக்கும் பாருங்க. உங்களுக்கு எதிர்பாராத ப்ரமோஷன், வேலையே கிடைக்கல. நிறைய வேலையில உத்தியோகத்துல கண்டிப்பா பிரச்சனையாகி உங்களுக்கு தடையாகி இருக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்கணும் சொல்லி இங்கே வேலை பார்க்கணும் சொல்லி 2 பேருக்கும் தாமதமா இருக்கு. ஆனா இப்ப வேலை உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த நேரம். அப்ப சூப்பரான டைம், கிரக தொடர்பு சூப்பரா வருது. அப்ப நீங்க நோக்கி பயணிக்கலாமே, தைரியமா பயணிக்கலாமே. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரிய குணத்தை கொடுக்குறாரு. அப்ப வேலை உத்தியோகம் தொழில் ரெண்டுமே சூப்பரா கொண்டு போறாரு. அடுத்து வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போகணும், நான் இந்த பிளான்ல பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே நடக்கல, ஒரு மந்தமா இருக்கு. ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், இன்னும் ஒரு கம்பெனிக்கு நான் மாத்தி போலான்னு பாக்குறேன், வெளிநாடு போலான்னு பாக்குறேன், என்னால முடியல, எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்குது. இப்ப போவாங்க வெளிநாடு வெளியூர். இந்த யோகமும் சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, கல்விகள் எந்த ஒரு தடையும் இல்லை, நீட்டான ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல பார்க்க போறீங்க. கல்வி சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் நிறைய பேர் படிக்கிறவங்க, அதாவது நிறைய பேர் இந்த காக்கி யூனிஃபார்ம், மருத்துவர், இது மாதிரி ஃபீல்டுல, கட்டிட ஃபீல்டுல நீங்க எல்லாம் போவீங்க. கட்டிட ஃபீல்டு, போலீஸு, இராணுவம், அடுத்து டெய்லர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இந்த ஃபீல்டை படிக்கிற எல்லாத்துக்கும் சொல்றேன், சூப்பரா இருக்கும். இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் ரிசல்ட். இப்ப ரிசல்ட் சூப்பரா கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல சூரிய திக்பலன், அடுத்து 11ஆம் இடத்துல லாபத்துல போயிட்டாருன்னா இங்க பலமாயிரும். அப்ப நிறைய பேருக்கு இந்த அலுவலகத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. திருமணத்துல உள்ள தடையெல்லாம் இருக்காது. நீங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணு வரணம் அமையும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்க போய் கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைச்சிரும். அப்ப எல்லாமே நீங்க இந்த மாசத்தை எடுத்துக்கங்க. பிப்ரவரி 11க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயம் மாறப்போகுது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு தந்தையுடைய சொத்துகள், பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனை,
இது எல்லாமே சொல்லுவோம். வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னா கண்டிப்பா பிப்ரவரி 11க்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் அமைய போகுது. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பிப்ரவரி 11க்கு அப்புறம் தான் வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அதுவும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. பெண்களுக்கு சாதிக்கலாம். அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% இருக்குது. அப்ப அது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணாதீங்க. ஜாதகம் முயற்சி பண்ணுங்க, அந்த யோகம் கிடைச்சிடும். ஏன்னா பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து நேரம் 5ஆம் இடத்தை அவர் பார்க்க போறாரு. அதனால லாட்ரி யோகம் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப இனி போகக்கூடிய பாதை பாருங்க, எல்லாமே கரெக்டான பதிவு. பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும். பெண்கள் தாய்மார்களுக்கு எந்த ஒரு தொழிலாலும் சரி, உத்தியோகம் சரி, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இடத்த மாத்துறது, வீடை மாத்துறது எல்லாமே நீங்க இந்த மாசத்துல மாற்றிக்கலாம். கண்டிப்பா அரசியல்வாதிகள்லாம் பாருங்க அனுகூலமா இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், வண்டி வாகன பிசினஸ், மருத்துவத்துறை, இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. இந்த காலகட்டம் போலீஸ் ராணுவத்துல யாரெல்லாம் மேசராசிலாம் அவங்களாம் நல்ல பேர் எடுப்பாங்க பாருங்க. ஒரு மதிப்பு மாதிரி அவங்களை தேடி வரும் பாருங்க. மேசராசிலாம் சூப்பரான ஒரு டைம். இதை பயன்படுத்த ஜெயிச்சிடலாம். இப்ப நம்ம நட்சத்திர படங்களுக்கு போயிருவோம். அதில் வர நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப பிடிவாதமான இருக்கும். பிடிவாதம் இருந்தாலும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். இவங்க எதுலையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாங்க. தனிமையை விரும்புவாங்க. தனிப்பாதையில போவாங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உங்களுக்கு இனிமே தாங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு. கேது சித்திரை நிக்கிற அந்த அதிபதி போய் உச்சமாகிறாரு. அப்ப நீங்க உச்ச பலத்து போறீங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவாரு. கல்வியில மாற்றம் இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயத்தை சாதிப்பாங்க. வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். திருமணத்துல பிரச்சனை இருக்காது. குழந்தை பாக்கிய நேரம் கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டு. இனிமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல எப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர் தான். பொறுமையான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே இன்கம், வருமானம், தன்னுடைய கணவர், மனைவி, குடும்பம், லைஃப் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்களுக்கு பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மகர ராசியில வந்து என்ட்ராயிருவார். மகரத்துக்கு வந்துட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, எல்லை இல்லாத ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. செவ்வாய் சுக்கிரன் இணைவு. அப்ப தொழில் சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். படிப்புகளில் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய உண்டு. ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். நான் முதலில் பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல வரும். எது வந்தாலும் சரி ஒரு தைரியமா போராடி வெல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, கலை சம்மந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்த ஃபீல்ட்ல போறவங்க, கட்டிடத்துறையில போகக்கூடிய, வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே மிகப்பெரிய அனுகூலமா இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா பட்டையை கலப்புவாங்க. இது எல்லாமே அனுகூலமா இருக்கு. தசாபதி நல்லா இருந்தா இது எல்லா யோகமும் கிடைச்சிடும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரிய குணம் இருக்கும். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும் தாங்க உண்டு. ஒரு நிர்வாக பொறுப்பு, ஒரு வேலை கொடுத்தா அதை கரெக்டா பண்ணக்கூடிய நேர்மையான குணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க ஃபர்ஸ்டா வரணும், நம்ம எதுலையும் ஃபர்ஸ்டா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டீங்க. எதுலையுமே தைரிய குணம் உங்களை விட்டு போகாது. இவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா உங்க நட்சத்திர அதிபதி பாருங்க 10ஆம் பாவத்துல இருக்காரு, 11ஆம் பாவத்துக்கு போறாரு, லாபத்துக்கு போய் நிக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு வரப்போகுது. வேலையோ உத்தியோகத்திலேயோ உயர் பதவி கிடைக்க போகுது, வேலை மாற்றம் வரப்போகுது, தொழில நல்ல அனுகூலம் வரப்போகுது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. IAS IPS படிக்கிறவங்க தைரியமா படிங்க, உங்க பக்கம் ரிசல்ட் உண்டு. இப்ப போகணும், நீங்க போகணும், கரெக்டான பாதையில நோக்கி போறீங்க. திருமணத்துல தடை நீங்கிரும். திருமணத்துல பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரியாகும். 2வது திருமணம், முதல் திருமணம் ரெண்டுமே அனுகூலமா அமைஞ்சிடும். இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் அனுகூலமா வச்சுக்கணும். குழந்தை பாக்கியம் எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். இனிமே எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக கொண்டு போறாரு. அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொன்னான ஒரு நேரம் அமையுது. வரக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது.